வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நட்சத்திர வரிசையில 27வது நட்சத்திரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் பத்திங்க. குரு வீட்டுல இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்ங்க. குரு பேரறிவு, புதனும் அறிவுங்க. இப்ப இவங்களுக்கு நாலேஜ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பங்க்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ரேவதியில பிறந்தவங்களுக்கு நிறைய செல்வந்தர்களுடைய நட்புகள் அதிகமா இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமா உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க பின்னாடி நடக்கிற விஷயங்களை முன்னாடியே கெஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்பிக்கையும் ஊட்டமும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு பிரச்சனையில விழும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, மீண்டு வந்துடலான்னு ஊட்டம் கொடுத்து முன்னேற்றி விடக்கூடிய நபர்களாக ரேவதியில பிறந்தவங்க இருப்பாங்க. ரேவதியில பிறந்தவங்களுக்கு இந்த பெட் அனிமல்ஸ் மேல கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்குங்க. நல்லா அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்களாகவும் உபதேசம் செய்யக்கூடிய நபர்களாகவும் ரேவதியில பிறந்தவங்க இருப்பாங்க. இழந்த பொருளை மீண்டும் பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம்ங்க. தொலைந்த பொருட்களை மீட்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம்ங்க. இவங்களைய ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா இவங்க கிட்ட சொன்னோம்னா மெனக்கிட்டு தேடி எடுத்து கொடுப்பாங்க. ரேவதியில பிறந்தவங்க சிறந்த ஆராய்ச்சியாளர்களாகவும் இருக்கிறத பாக்குறோம்ங்க. ரேவதி நட்சத்திரத்துல இருந்து ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த நேரங்கள்ல இவங்க தூரதேச பிரயாணம் செய்வாங்க. ரேவதியில பிறந்தவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இசை, நடனம், இலக்கியங்கள்ல இவங்களுக்கு ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. இவங்க கிட்ட அதிக வெல்த் இருக்குங்க. ஒண்ணு இவங்க வசதியா இருப்பாங்க, இல்லைன்னா வசதியானவங்களோட இருப்பாங்க. முதல்வனா இரு, இல்லைன்னா முதல்வனோட இருன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இவங்க வசதியா இருப்பாங்க, இல்லாட்டி வசதியான நபர்களோட இருப்பாங்க. அடுத்தவங்களோட வளத்தை பார்த்து இவங்க பொறாமப்பட்டுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குங்க. ரேவதியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை கூட இருக்குங்க. இவங்க கொஞ்சம் எமோஷனல் ஆனவங்க. மற்றவங்களோட எமோஷனலுக்கும் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாராவது ட்ரிக்கர் பண்ணாங்கன்னா ஈஸியா ட்ரிக்கர் ஆகக்கூடிய கேரக்டர் ரேவதியில பிறந்தவங்க தாங்க. இவங்களை யாராவது இடையூறு பண்ணினாங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ரியாக்ஷன் கொஞ்சம் கடுமையா தான் இருக்குங்க. கொஞ்சம் ஷார்ட் டெம்பரான நபர்களும் ரேவதியில பிறந்தவங்க தாங்க. இவங்களுக்கு யாராவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அதுக்காக மன வருத்தப்படுவாங்க. இவங்க ஒருத்தங்களுக்கு அளவுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க, திருப்பி அவங்க இவங்களுக்கு அதே அளவு முக்கியத்துவம் தரல அப்படின்றதுனால மனசு வருத்தப்பட்டுக்குவாங்க. அடுத்தவங்களோட முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடிய நபர்கள்னு இவங்களை சொல்லலாங்க. ஒண்ணு ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில்ல தன்னுடைய பார்ட்னர் முன்னேறதுக்காகட்டும், இல்ல ஒரு வேலைக்கு போற இடங்கள்ல தன்னுடைய பாஸ் முன்னேறதுக்காகட்டும் இவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய தன்மை இருக்காதுங்க. கொஞ்சம் நிறைய மாயை, ஒரு கற்பனை அப்படிங்கிறதுல வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ரேவதியில பிறந்தவங்களுக்கு நைட் டிராவல் ரொம்ப பிடிக்குங்க. நார்மலா எல்லாருமே இப்போ சினிமாவுக்கு போகணும்னா மத்தியானம் போக விரும்பினா இவங்க நைட்டு செகண்ட் ஷோ போறது ஆசைப்படுவாங்க. ரேவதியில பிறந்தவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவையானதை இவங்க ஜெனரேஷன்லயே தேடி வச்சுட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அது பொருள் மட்டும் இல்லைங்க, அருளும் தான். புண்ணியத்தையும், பணத்தோட புண்ணியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போகக்கூடிய நபர்களாக ரேவதியில பிறந்தவங்க இருப்பாங்க. ரேவதியில பிறந்தவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் சுதந்திர விரும்பிகளாகவும் இருப்பாங்க. ஆன்மீக ஈடுபாடு ரேவதியில பிறந்தவங்களுக்கு உண்டுங்க. கொஞ்சம் தைரியமான நபர்களாகவும் இருப்பாங்க. பயணங்களால வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் ரேவதியில பிறந்தவங்க இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க. இத்தனையும் இவங்க கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் தனிமை விரும்பிகளாக இவங்க இருக்கிறத பாக்குறோங்க. இவங்களுக்கு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா கணுக்கால் பாதம் சார்ந்த நோய்கள் வருங்க, நரம்பு பிரச்சனைகள் வருங்க, தூக்கமின்மை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. புதனோட நட்சத்திரங்கள்ல புதனோட தன்மையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதின்னு சொல்லலாம்ங்க. வாழ்க்கையோட இன்ப துன்பங்களை தனக்குள்ள வச்சு மறைச்சு வச்சுக்க கூடிய நபர்களாக ரேவதியில பிறந்தவங்க இருப்பாங்க. ரேவதியில பிறந்தவங்களுக்கு சாணக்கியத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.